ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் ஆளவே காணோம். அப்படியே லைஃப்பை பார்த்துட்டு ஓடிட்டேன். சரி ஐபிஎல் அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோவே வந்து புலம்புற வீடியோ ஆரம்பிக்க மாதிரி இருக்குது. இது இன்னும் எத்தனை வீடியோ கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரில. இவனுங்க திருந்திருப்பாங்கன்னு நினச்சா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் திருந்தல மாதிரி தான் இருக்கானுங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, என் கூட யார் இருக்கானா? கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் ஏரி. ஹாய் கைஸ். சந்தோஷமா இருக்கல? முதல் மேட்சே நல்லா எங்களை போட்டு அடிக்கிற வீடியோன்னு. அது ஆக்சுவலா இதை சொன்னதே நீ தான், எங்களுக்கு இந்த சீசன் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்கிட்ட கேட்குற, நீ ஆனஸ்டா சொல். நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆனா மனசுக்குள்ள ஆசை இருக்காதாடா? என்னடா கிஷோர் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணதுதான். ஆனா வந்து நான் சரி பவுலிங் தான் மட்டி, பேட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல, பேட்டிங் ஃபயர் பவர் வச்சு பவுலிங் ஏதாவது சமாளிப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு பேட்டிங்கும் பார்க்க மட்டியா இருக்கு. இப்ப எனக்கு பயமா இருக்குது. பேட்டிங் இப்படி இருக்கு, பவுலிங் இப்படி இருக்குன்னா இப்ப இன்னும் 13 மேட்ச் இவங்க கூட நான் இன்னும் 2 மாசம் எப்படி மாறிக்க போறேன்னே தெரியல. கிஷோர், இந்த சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் பேசு. நம்ம பார்ட் பை பார்ட்டா போலாம். எனக்கு அது ஒன்றும் பெருசா இல்லை. எனக்கு அது ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு பேட்டிங் நீ சொல்றேன்னா இந்த மேட்ச் ரொம்ப கேவலமான பேட்டிங் லைன், நான் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அது இன்ஜூரி கன்சர்னால தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லாம இருந்தா கேவலமான பேட்டிங் லைனப்னா ஏன் அப்படி சொல்ற? ஓகே நான் சொல்றேன். ஏன்னா நீ ஆயுஷ் மாத்திர இடத்துல உருவில் பட்டேல் போட்டு நான் ஆயுஷ் மாத்திர ஆடி இருக்க மாட்டேன். இதை நான் உனக்கு ரிவ்யூக்கு முன்னாடியே சொன்னேன். எனக்கு ஆயுஷ் மாத்திரம் எனக்கு பெருசா, எனக்கு வேர்ல்டு கப்லயுமே நீங்க சொல்றீங்க ஒரு 50 அடிச்சான்னு சொல்லி, எனக்கு அது கன்வின்சிங்கால இல்ல. அதுக்கு உருவில் பட்டேல் நல்ல ஃபார்ம்ல இருக்க, அவன் ஆடி இருக்கணும். நீ மேட்ச் ஷாட்ன்றது ஒரு ஆடவே முடியாது. மேட்ச் ஷாட்லாம் வந்து என்ன மிடில் ஆர்டர் பிளே நீ ஆக்ஷன்ல எடுக்கும் போதே சொன்னேன். அவன் ஆடினா நீங்க ஓப்பனிங்ல ஆடணும், நீங்க மிடில் ஆர்டர்ல ஆடுறது ஃப்ரீ ஆஃப் விக்கெட்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஆகுது. அந்த இடத்துல நீ டிவால் பிரவிஸ் போட்டுரு. சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட்ல நீ கொண்டு வந்திருக்க கூடாது. அவன் ஆடினாலும் நீ ஓப்பனிங்ல 1 டவுன்ல ஆடணும். பிரசாந்த் வீரா அப்புறம் லெஃப்ட்டை வச்சுக்கிட்டு அவனை விட்டுட்டு நீ இவனை இறக்குற ட்ரஸ்ட் இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏரி கார்த்திக் சர்மா, அதான் கார்த்திக் சர்மா நல்லா தான் ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவன் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா வந்து என்னதான் வந்து இப்ப நீ மிடில் ஆர்டர் யாரதான் கொண்டு வந்தாலும் டாப் ஆர்டர் கன்ஃபார்ம் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட்னால ரொம்ப ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை அவங்க கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆடணும். எனக்கு ருத்ராஜ் 7 பால்ல ஒரு ஷாட் அட்டம் பண்ண மாதிரி தெரியல. ஐயோ சாவடிக்கிறான்டா அவன். என்னடா 2 பேர் தான்டா வெளியே இருக்காங்க. சும்மா பேட் லைட்டா சின்ன சர்க்கிளை தாண்டி தூக்குறதுக்கு என்னடா பிரச்சனை? தரையிலேயே தடவுறான்டா. எல்லா பாலும் தரையா தடவுறான்டா. சஞ்சு சாம்சனுக்கு படலை, அது என்னன்னே தெரியல. கிஷோர், இந்த பேட்டிங் ஆடுறது ஓப்பனிங் சக்சஸ் ஆகணும்னா சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சே ஆகணும்னா. சஞ்சு சாம்சன் கட்டையை போட்டு ருத்ராஜும் கட்டையை போட்டா கன்ஃபார்ம் செட் ஆகுது. அதை ஒத்துக்கிறியா? யாராவது கன்ஃபார்ம் அடிச்சு தான் ஆகணும். 2 பேரும் ஓப்பனிங். யாராச்சும் ஒருத்தவங்க, நீ சொல்றதை விட நான் டபுளா சொல்றேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லாத, 2 பேருமே அடிக்கணும்னு சொல்றேன். பவர் பிளேயர்லாம் இப்ப இருக்க மேட்ச்ல எல்லாம் நீ பாக்குறீல எல்லா மேட்சும் பவர் பிளேயர் என்ன பண்றாங்க அப்படின்ட்டுன்னு. இவங்க 2 பேரும் தான் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர். இவங்க 2 பேருமே அடிச்சு ஆடுறது எனக்கு தெரிஞ்சு குட் சைன் மாதிரி தெரியல. இப்ப பார்த்து தெரியல. 2 பேருமே ஏர்லி விக்கெட் கொடுத்ததுதான் பாரு. இம்பாக்ட் பேர்ல ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்துமே நம்ம 126 தான் அடிச்சிருக்கோங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஸ்டார்ட். சரி, நான் என்ன சொல்றேன், அப்படி உனக்கு இது இருந்துச்சுன்னா நான் மாத்திரே வாட மாட்டேன். ஓப்பனிங் சஞ்சு உருவில் 2 பேரும் அடிக்கட்டும்ன்றேன். ஒரு ஏர்லி விக்கெட் போச்சுன்னா ருத்து உன் கேம் வந்து நீ அப்ப நீ ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்ப அடிக்கோன்றேன். நீ உருவில் 2 பவர் பிளேல நீ கட்ட போட முடியாது. இப்ப இருக்க கேம்லாம் சீரியஸா சொல்றேன், எந்த பிட்ச்லயுமே நீ போட முடியாது. இன்னைக்கு ஒத்துக்கிறேன், பிட்ச் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா சூப்பரா போட்டாங்க. அது நம்ம அடுத்து பேசலாம். பட் இருந்தாலும் இவங்களோட அப்ரோச்சும் சரியில்லை. சஞ்சு அடிச்ச ஷாட்டே தப்பு தான். அவன் அரௌண்ட்ல இருந்து வந்து போடுறான், பால் அவுட்ல ஆஃப் ஸ்டிக் வெளியே போத லெக் சைட்ல அடிக்க பாக்குறான். இந்த மாதிரி நிறையவே அவுட் ஆயிருக்கான். மேட் ஹென்ரி கிட்ட அந்த மாதிரி போல்ட் ஆயிருக்கான் வேர்ல்டு கப் முன்னாடி. நீ யோசிச்சு பாரு. ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் அதாவது இது எப்படின்னா அவனே வந்து பிரஷரை போட்டு அவனே வந்து ஏதோ தப்பிக்கிறேங்கிற பேர்ல அவனே அவுட் ஆகிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அடிக்க முடியலையா? டக்குன்னு ஒரு குவிக் சிங்கிள் ஓடு, அதுவும் ஓட மாட்டானுங்க. பெரிய பவுண்டரியில தான் ஒரு பெரிய ஆரம்பிப்பாரு. அவன் வந்து சும்மா லெத்தாஜிக்கா வந்து டிரைவ்ல ஆடலாம். டிரைவ்ல 2-3 அடிச்சா போக மாட்டேது. ஒரு ஷாட் அடிச்சிரு. இப்ப சூரியவன்சி எல்லாம் இன்னும் 2-3 பால் எட்ஜ் ஆகி பறக்குது. அந்த மாதிரி பறக்க வேண்டியது ஒரு வழியே கிடையாது. நீ ஓப்பனிங் ஆடினேன்னா சொல்லிட்டு நீ கிளாசிக்கால ஓப்பனிங்ல இருந்தே நீ ஓகே நம்ம டீமுக்கு நம்ம தான் 5 ஓவர் ஆடணும்னு நினைச்சலாம் நீ ஆட முடியாது. இப்போ அப்படின்னா நீ பவர் பிளேல இறங்காத, நீ 1 டவுன்ல இறங்குன்னு நான் சொல்றேன். கன்ஃபார்ம் ஆனா டாப் ஆர்டர்ல இங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பயமா இருக்கு. தூபேவோட அப்ரோச் என்ன சொல்லுவேன்? வந்த இல்ல கிஷோர், நான் தூபேக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்காந்துருந்தேன். வேர்ல்ட் கப் எல்லாம் பார்த்துட்டு ப்ரோ தூபே சூப்பரா ஆடுறான் ப்ரோ, பாருங்க ப்ரோ நீங்க தூபே. நான் ஒன்னே தான் சொன்னேன், இன்னைக்கு மட்டும் தூபே அடிச்சிட்டான்னா நான் வந்து தோனி கண்ணில இருந்து தூபே கண்ணியா மாறுறேன்னு நான் சொன்னேன். அடுத்த பாலே அவன் விட்டுறாங்க.
எனக்கு தெரியும்டா, அவன் அங்க ஆட மாட்டான்டா. இல்ல அவன் ஆடி இருந்தா இது ஒரு 160 அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம் ஹரி. அது என்ன நீ ஒரு டீமோட மெயின் ஸ்ட்ரென்த் ஒருத்தன் அங்கதான் ஒரு போயிருக்கான். இப்போ நீங்க என்னதான் ஒரு சரி பேசுங்க, தூபே லாங்கிங்ஸ் ஆட மாட்டான்டா, அவனுக்கு அதெல்லாம் லாங் தெரியாதுடா. இன்னிங்ஸ் விட ஹரி, அதை விட ஹரி இப்ப நீ ஜடேஜா கிட்ட போற சரி, உனக்கு மேட்சப் புரியுது, லெஃப்ட் வர்சஸ் லெஃப்ட் உன் கை பரபரன்னு இருக்கு. ஒரு சிக்ஸ் அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சது எனக்குலாம் ரொம்ப என்னடா 5 விக்கெட் போயிருக்கு, நீ அவ்வளவு இன்டென்ட்ல நீ ஃபர்ஸ்ட் பாலே அடிப்பேன்னு அப்பயே நான் சூர்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறாம இது தப்பான அப்ரோச் மாட்டிப்பான்ற. அதுக்கு அடுத்த பாலும் அதே தான். கிஷோர் அவன் ஏன்னா அடிக்கலாலும் மாட்டிப்பான். கிஷோர் அவன் அடிக்கலாலும் மாட்டிப்பான். அவனுக்கு அதுதான் தெரியும். நீ இப்படி எல்லாம் இதுதான் நான் சொல்றேன், தூபை கிட்ட அப்படிதான் அவன் இப்படிதான் இது பண்ண முடியாது ஹரி. இந்த நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த லைனப்புக்கு தூபை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாண்டா ஹரி ஆகணும். லெஃப்ட் ஒரு ஆள் தான் இருக்கா, அதை நான் சொன்னேனா இல்லையா நீ சொல்லு. நீ இப்பயும் நான் வரே சுத்ததான் செய்வேன் அப்படின்னு எனக்கு புரியல ஹரி. சரி அப்படின்னா நீ சர்ஃப்ராஸ் கான் எதுக்குறா நீ எனக்கு ஆடுறதா இருந்தா ஓப்பனிங்ல அவன் நல்ல டச்ல தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அப்ப சர்ஃப்ராஸ் கானே அவன் நம்பர் 1 டவுன் ஆடி இருக்கலாம் அப்படி பாக்குறதுக்கு. கரெக்ட், அதுதான் சொல்றேன் ஆயுஷ் மாத்திரை போல ஆடுங்க. சர்ஃப்ராஸ் கான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். அவன்கிட்ட கான்ஃபிடென்ட்டா ஆடினா இன்னைக்குமே 2-3 ஷாட் சூப்பரா ஆடினான். அடிச்ச ஷாட் எல்லாமே நல்லா தான் ஆடினான். அவனை நீ 2 டவுன் 3 டவுன்ல வேஸ்ட் பண்ற. பிரசாந்த் வீர் ஆடி இருக்கணும் ஹரி. எனக்கு புரியல, அவன் நல்லா தான் ரீச் ஆகி பிராக்டிஸ் மேட்ச்ல பிரசாந்த் வீர் ஆடி மேபி ஆல்மோஸ்ட் 6 ரேஞ்சில தான் இருந்தான். இந்த பேட்டிங் கொலாப்ஸ்னால வர வழி என்ன பண்றது? பிரசாந்த் வீர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தானே ஹரி. அவன் யூபி லீக்ல நீ இப்ப சர்ஃப்ராஸ் கான் இங்கிட்டு பிரசாந்த் வீர் நீ யாரை முன்னாடி பிரையாரிட்டைஸ் பண்ணுவ? நான் பிரசாந்த் வீர் தான் சொல்றேனே, கண்டிப்பா பிரசாந்த் வீர் அடிச்சிருப்பேன். 2 டவுன்ல ஹரி சர்ஃப்ராஸ் கான் as a பிளேயர் வந்து வேற லெவல், நான் ஒத்துக்கிறேன். நீ சர்ஃப்ராஸ் கான் ஆடுறேன்னு நீ சொன்னமா ஆயுஷ் மாத்திரை பிளேஸ்ல ஆடி இருக்கணும். அதுக்கு அடுத்து விக்கெட் போச்சுன்னா நீ பிரசாந்த் வீரை தான் இறக்கிடணும், இல்ல கார்த்திக் சர்மாவை இறக்கிட்டு அதுக்கு அடுத்து பிரசாந்த் வீரை வச்சுக்கோன்றேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல பண்ண மிஸ்டேக் தான் இது. வந்து இந்த பிளேயரும் அந்த பிளேயர்ல பெரிய இவர் 7 பேட்ஸ்மேன் பெரிய 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 இந்த டீம் 7 பேட்ஸ்மேன் வச்சு மும்பை இந்தியன்ஸ் 7 பேட்ஸ்மேன் வச்சு நீங்க பண்ணிடுற மாதிரி என்னடா டே பிளேயிங் 11 மிஸ்டேக் ஹரி. பேட்டிங் ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸுமே இல்ல ஹரி. வெளியே ஒரு உர்வில் பட்டேல் ஒரு ஆளை தான் கொண்டு வரலாம்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா அவன் ஒருத்தன் வெளியே இருக்கான். வேற நீ யார் ஃபாரின் பிளேஸ்ல கன்வின்சிங்கா யாருமே இல்லை. மத்த டீம் ஃபாரினர்ஸை பாரு, சிஎஸ்கே ஃபாரினர்ஸை பாரு ஹரி. ஆனா நீங்க நம்ம ஜெவி வார்டன் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆனா வந்து சரி ஓகே ஏதோ சுத்தி ஆடிட்டான். பட் நான் எதிர்பார்க்கவே இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல கொஞ்சம் இதோட பெட்டரா ஆட முடியும். பவுலிங்ல இவ்வளவுதான். ஆல்ரவுண்டர்னா நீ அவ்வளவுதான் வச்சுக்க முடியும். ஆல்ரவுண்டர்ல ஒரு பி கிரேட் ஆல்ரவுண்டர் தான் ஜெமி வார்டன். இந்த டாப் ஆல்ரவுண்டர்ஸ் நீ ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி கம்பேர் பண்ணா அதுக்கு அடுத்த கிரீன் அவங்களை கம்பேர் பண்ணா அடுத்த ரேஞ்சில தான் வருவான். ஸோ அவன் என்ன பண்ணுமோ அவன் கரெக்டா பண்ணிட்டான் ஆல்ரவுண்டர். ஸோ நான் ஜேமி வார்டன் நம்ம இது கொஸ்டின். ஆனா மீதி நீ 4 ஃபாரினருமே பாரு, எனக்கு மேட்ச் ஆட்ல நான் எந்த டீமும் ஆட மாட்டேன் ஹரி. அதுவும் மிடில் ஆர்டர்ல சான்ஸே இல்லை ஹரி. பஞ்சாப் கிங்ஸ் ஆடும் போதுமே ஓப்பனிங்ல தானே ஹரி ஆடினா. பிபிஎல் எல்லாமே இங்க ஓப்பனிங் தான், மிடில் ஆர்டருக்கான இதே இல்ல. இன்னொரு பாயிண்ட் என்ன, இன்னைக்கு சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல கூட உர்வில் பட்டேல வைக்கலாம், இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல சர்ஃப்ராஸ் கானை தான் வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஐடியாலஜினே தெரியல எனக்கு. அவங்க நினைச்சிருந்தாலுமே இறக்கிருக்க முடியாது உர்வில் பட்டேல. நல்லா தானே அடிச்சான் உர்வில். ஹரி பிராக்டிஸ் மேட்ச்லயே அவன் தான் உங்களுக்கு லீடிங் ரன் ஸ்கோரர். நீ போய் அந்த பிராக்டிஸ் மேட்ச பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். அடி வாங்குறது இந்த பவுலர் தான், நீங்க பேசாம இருங்க ப்ளீஸ். இல்ல நீ எனக்கு டீம்ல இப்ப இன்ஜூரில இருந்து அந்த பிரீவிஸ் வந்தா கொஞ்சம் பேட்டிங்ல இப்பயே நான் சொல்றேன் சிஎஸ்கே நல்ல பேட்டிங் லைனப் தான். ஒரு மேட்ச்ல எல்லாம் வந்து ரைட் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன். கன்ஃபார்ம் இங்க பாரு, கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாங்கடா இவனுங்க. கன்ஃபார்ம் இந்த மொக்க டீம்ல சன்ரைஸ் சைடுறா பார்த்து கேக்கறவள அடிப்பானுங்க. ஆனா எந்த அளவுக்கு இங்க குவாலிஃபை ஆகாத பத்தி நான் பேசுறதே தப்புதான். குவாலிஃபை ஆகாத பத்தி பேசுறதே கிரைம் தான். ஏதோ 2 மேட்ச் அடிப்பானுங்க, பார்த்துட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான். அது வரைக்கும் மிச்ச 11 மேட்ச் புலம்புற மாதிரி தான் இருக்கும் போல எனக்கு தெரிஞ்சு. பட் பவுலிங் எக்ஸ்பெக்டட் தான். இது நமக்கே தெரியும் இந்த லைனப் வந்துட்டு ஓகே இவ்வளவுதான் போடுவாங்க, மிஞ்சி போனா கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா பவுலிங் லைனப் இவ்வளவுதான் இருக்கு. மேட்ச் எனக்கு மேட் என்ட்ரி தெரியும். அவன் இந்தியன் கண்டிஷன்ஸ் என்னைக்கு வந்தாலுமே அவ்வளவு ஒண்ணு நமக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த ரெக்கார்டு இல்ல. ஓவராலா பாக்கணும்னா கன்ஃபார்ம் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் ஓப்பனிங்ல ஆடுறத வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி ஆடினா அந்த யார் அந்த அட்டாக்கரா இருக்க போறாரு, யார் அந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட போறாங்கிற கிளியர் கேரக்டி வேணும். மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு டிவால் பிரேவிஸ் வந்தாலுமே எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை. கன்ஃபார்ம் இந்த எடுத்திருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து இதா செட் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பவுலிங் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரி இருக்கிற பவுலர்ஸே கொஞ்சம் வச்சு ஏதாச்சும் போட்டாதான் உண்டு. அடுத்த மேட்சுக்கு பஞ்சாப் கூட எதுவும் இல்ல. அவ்வளவுதான். நான் உர்வில் பட்டேல் ஆடுவேன். நான் ஷுவரா சொல்றேன் ஆயுஷ் மாத்திரம் ஆட மாட்டேன். எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. நான் போன சீசன் சொல்லிருக்கேன், எனக்கு ரொம்ப பேக் ஃபுட்லயே வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா இன்னைக்கு கரெக்டா டிராப் வச்சிட்டாங்கடா. அவனுக்குமே சஞ்சு சாம்சனுக்கு என்ன மாதிரி பாடி லைன் போட்டாங்களோ அதே டுவர்ட்ஸ் த பாடி லைன் போட்டாங்க. அவன் ஆட கூட இல்ல, அவன் வீறி விட்டு இருந்தா கூட பேசாம எங்கேயோ பட்டு போயிருக்கும்டா. பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே ஸ்டார் பாயா பாக்குறாங்க ஆயுஷ் மாத்திரம். பட் எனக்கு பர்சனலா நம்பிக்கை மேபி ஏதாவது அவன் ப்ரூவ் பண்ணா ஓகே. பட் எனக்கு தெரியல.
அது அடுத்து ஆர்ஆர் பத்தி பேசி ஆகணும். ஆர்ஆரோட பவுலிங் பவுலிங் எப்பா என்ன மாதிரி அது பிளான் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியலடா. நல்ல கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நீ என்னதான் சொல்லு, அந்த பேஸ் தான் மேட்ரு. சரியான பேஸ் போட்டான். சஞ்சு சாம்சன் வைக்கிறதுக்குள்ள பால் சர்லு சர்லு புல்லுன்னு போச்சு. நாண்ட்ரே பர்கர் 2 பேரும் நல்ல டிசிப்ளினா போட்டாங்கடா. நல்ல ஸ்டெம் டு ஸ்டெம்ப் லென்த் சூப்பரா போட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறாரு? ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் எப்படி வருவான்னு கேட்டேன். நல்லா தான் வந்திருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன்னா என்னோட ஆர்ஆரோட நான் அன்னைக்கே சொன்னது ஆர்ஆரோட கன்சர்னா இருந்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் கிளிக் ஆகிட்டு அந்த டீம் வேற மாதிரி இருக்கும்னு. அதே மாதிரி தான் நீங்க ஸ்விங் பேஸோட அந்த ஸ்விங்கும் லைனும் லென்த் போட்டான் பாரு ஹரி, உண்மைக்கு வேற லெவல்ல போட்டேன் ஹரி. நீ ஏதாவது டிஃபரெண்டா பண்ணி தான் ஏதாவது பண்ணியிருக்க முடியும். பட் ஆனா ரொம்ப டிசிப்ளினா போன ஏதாச்சும் கிறுக்குத்தனமான ஆர்ச்சர்னா ஒரு ஷார்ட் பால போடுவான், வச்சு ரிலீவ் பண்ணிடுவான். நீங்க எதுவுமே பெருசா ட்ரை பண்ணல. அதான் டிசிப்ளினா போனாங்க. நீ சொன்ன வேர்டு தான் கரெக்ட். 2 பேரும் லைன் அண்ட் லென்த் அந்த ஆஃப் ஸ்டெம்ப்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுலயே முடிஞ்சிருச்சு. சரி பவர் பிளேலே மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுல இருந்து எந்திரிக்கவே முடியல. அப்புறம் அந்த டெபியூட்ல யாரோ ஒருத்தன் போனான், யாரா பிரிஜேஷ். அவனும் சூப்பரா போட்டான். கொஞ்சம் பேஸ்லாம் கம்மி தான். கீப்பர் ஹர்ஷல் பட்டேல் மாதிரி கொஞ்சம் இருந்து நல்லா 2 பேர் எக்ஸ்பிரஸ் பேஸ் வச்சிருக்காங்க. 2 பேர் வந்துட்டு சந்தீப் சர்மாவும் இந்த பிரஜீஷும் வந்துட்டு அந்த மீடியம் பேஸ் போட்டுருக்காங்க. பட் ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்பின் அட்டாக் அடிக்கிறதுக்கு. 2 பேருமே வந்து இந்த ஃளைட் பண்ணி போடுறாங்க. ஜடேஜா விக்கெட்ல எடுக்கறான். அதுதான் அந்த பாயிண்ட் நீ பேசிக்கேரி. நான் என்ன சொல்றேன்னா இல்ல எனக்கு என்ன புரியுதுன்னா ஜடேஜாக்கு இதுதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோன். ஜடேஜா வந்து பவர் பிளேல கொண்டு வர முடியாது. ஒத்துக்கிறியா? ஜடேஜாக்கு இதுதான் பவர் பிளேல கன்ஃபார்ம் நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா ஜடேஜா அவன் ஒரு ரெண்டுல இருந்து நல்லா ஸ்கியூஸ் பண்ணிடுவான். ரவி பிஸ்னாய் செம்மையா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா. நீ பாத்தியா ரவி பிஸ்னாய் எந்த பாலும் டாஸ் டப்பா போடல. பவர் பிளேல பில்ட் பண்ண ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நான் ரன் லீக் பண்ணாம அவன் கரெக்டா 93 நல்ல ஒரு லென்ஸ் சூப்பரா ஃபாஸ்டரா போட்டனால ஜடேஜா அட்டாக் பண்ணதான் ஆல்மோஸ்ட் போய் ஆகணும். அது வந்து ஒரு ஜடேஜா நீ அட்டாக் பண்ண போனாலும் உனக்கு விக்கெட் தான் வளப்போகுது. செமையா பண்ணானுங்க. அந்த பவர் பிளேல கிஷோர் ஃபுல்லா மேட்ச் செட்டப் பண்ணுச்சு. ஹரி நீ கரெக்டா சொன்ன. 2 பேரும் வந்துட்டு எனக்கு அதான் சொல்றேன். நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின் பவுலிங் அட்டாக்னா இந்த சீசன்ல ஆர்ஆர் தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே வந்து ஃளைட் பண்ற ஆள்லாம் கிடையாது. ரவி பிஸ்னாய் அதே மாதிரி தான் புடிச்சு போடுவான். அந்த 90 to 100 அந்த ரேஞ்சில் கூட ஜடேஜா நீ யார் அட்டாக் பண்ண போனாலுமே அடிதான் விழுகும். அவனுங்களுமே அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் தான்டா போட்டாங்க. இந்த பிரசாந்த் ஒரு 6 அடிச்சது சரியான ஷாட். ஸ்டெம்ப்ல போட்டது அது ஒண்ணுதான் சூப்பரா அடிச்சான். அதுக்கப்புறமும் அவனாலே ஒண்ணும் பண்ண முடியல. சர்ஃப்ராஸ் கான் அவனை போய் அக்ராஸ்ல போய் ஸ்வீப் ஆட போனான். அது என்னடா இது? ஆர்ஆர் பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்ஆர் இந்த சீசன் வந்து நல்ல பேட்டிங்லேயே நான் சொல்றே இருப்பேன். ஜூரல் வந்து 1 டவுன் பிளேயரா அவனை ஃபினிஷர்ல வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் இன்னும் ஆர்ஆரோட ஃபினிஷிங் மட்டும் பார்க்கணும். யாரு அந்த ஹெட்மயர் அண்ட் டானவன் கிளிக் ஆயிட்டாங்கன்னா அவங்க டீமும் வேற லெவல் ஏறி. ஆர்ஆர் நான் இன்னைக்கே சொன்னதுதான். அவங்க சஞ்சு சாம்சன் விட்டதுக்கு அப்புறம் அவங்க வெல் பவுண்டரா ஆயிட்டாங்க ஒரு மாதிரி. ஏன்னா வந்து கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஜடேஜா அந்த ரவி பிஸ்னாய் காம்போ எல்லாம் எங்களுக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. இவன் இன்னைக்கு வைபவ் சூரியவம்சி அடிச்சானடா. அவனும் ஹேக்கர் மாதிரி அடிக்கிறான். பாத்தியா கிஷோர் வைபவ் சூரியவம்சி எனக்கு அடிச்சது. அது செல்ல பேர் சோட்டி இல்லாதுன்னு வச்சிருக்கோம். போட்டு என்ன அடி பூஸ்ட குடுத்தின்னு வந்த மாதிரி அடிக்கிறான். பாட்டு மேட் ஹென்றி ஒரு பால் போட்டான்டா. நல்ல பால் இல்ல கிஷோர் ஆஃப் சைடு. அதுல அதே பால் தான் நானும் சொல்றேன். அந்த பால் சொல்லு. மேட் ஹென்றி நல்லா டக்கின் பண்ணி தான் போட்டான். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. லைட்டா இப்படிதான் ஆடணும். ஆனா அதையும் பின்னாடி போயிட்டு ஃபூட்டை மடக்காம அப்படியே பலான்னு அறந்தான் போரு. என்னடா ஷாட் இது? எப்பா வாய்ப்பே இல்ல. 5 வயசுல ஆஃப் சைட்ல அதான் மேட் ஹென்ரில கவர்ஸ்ல எப்படிடா அடிக்கிறான். எனக்கு அவுட் ஆன பாலே இந்த சண்டை அடிக்கவே முடியாது. எப்போ வேற லெவல்ல ஆறாரு. அவனுக்கு எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. பொறாமையா இருக்காரு அவனை பார்த்தாலே. எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வின்னு. சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க 2025 தான் இருக்காங்க போட. இன்னும் எனக்கு ஒரு பயமா இருக்குடா. இன்னும் மறுபடியும் இந்த வருஷமும் கஷ்டப்பட்டு ஓட்டணுமோன்னு இருக்கு. வேர்ல்டு கப் வரைக்கும் ஜாலியா இருந்தேன். திருப்பி இந்த ஐபிஎல் கூப்பிட்டு வச்சு 2 மாசம் அளவடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்டா எனக்கு தெரிஞ்சு. சரி அது அப்கமிங் மேட்ச் தான் பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. சரி ஓகே நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நீங்கள் இந்த சென்னை லாஸுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டக்குன்னு வரும். ஸோ இனிமேல் இப்போ அடுத்த சிஎஸ்கே மேட்சஸ் அப்போ நான் வந்து மேக்ஸிமம் வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா எல்லா மேட்சஸ்லாம் போகிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதனால சிஎஸ்கே மேட்ச் அப்போ போடுறேன். அதுவுமே சிஎஸ்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணா போடுறேன். இல்லைன்னா வந்து அதுவுமே இன்னைக்கு மேட்ச்லாம்டா என்னால் பார்க்கவே முடியலடா. சொதப்பினதுக்கு அப்புறம் நான் சரி இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணுங்கிறதுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால சிஎஸ்கே ஒழுங்கா ஆட சொல்லுங்களா, நான் வீடியோ போட மாட்டேன். ஓகே பைடா. பை கிஷோர். பை 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 பை.